அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சுவனத்தின் நிழலும் நிழலில்லா நரகமும். கோடை வெயில் அனலை அள்ளி கொட்டுகின்றது. பாதைகளில் பயணிக்கும் மக்கள் அடிக்கடி அதன் ஓரத்தில் நிம்மதி நாடி நிழல் தேடி ஓய்வுக்காக ஒதுங்குகிறார்கள். சாமானியர்கள், செல்வ சீமான்கள் என்று எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் தங்களது சக்திக்கேற்ப வாட்டி வதைக்கும் வெயிலில் இருந்து பாதுகாக்கும் வசதிகளின் பக்கம் படையெடுக்கின்றார்கள். கடை தெருக்களுக்கு வழக்கமாக வெளியே வந்து செல்லக்கூடியவர்களை விட அதிகமான மக்கள் வெயிலில் காரணமாக மின் விசிறிகளுக்கு கீழே முடங்கி கிடக்கின்றார்கள். நிழலின் அருமை வெயிலிலே தெரியும் எனும் பழமொழியை நாமெல்லாம் தெரிந்து வைத்திருப்போம். இருப்பினும் அதன் உண்மையான விளக்கத்தை, அதன் அருமையை இப்போது நான் பார்ப்போம். வெயிலின் வெப்பம் வேகமாக தாக்குவதால் தேகம் வியர்வையை சிந்தி சிந்தி சோர்வடைந்து விடும். இந்த தருணத்தில் நிழல் தொடர்பாக மார்க்கம் கூறும் செய்திகளை தெரிந்து கொள்வோம். குர்ஆன் ஹதீஸின் நிழல் பயணத்தை பார்ப்போம். நிழலும் அருட்கொடையே. நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நித்திய ஜீவனான அல்லாஹ் இந்த நிழலை ஏற்படுத்தி இருக்கின்றான். வெறும் வெயிலை மட்டும் கொடுத்து நம்மை வேதனையில் தள்ளிவிடாமல் அதிலிருந்து இதமளிக்கும் நிழலையும் தந்து அவன் நம்மீது கருணை மழையை பொழிந்திருக்கின்றான். நமக்கு நலனுக்காக அவன் அளித்திருக்கும் அளவிலா அருட்கொடைகளில் இந்த நிழலும் உள்ளடங்கும். இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கும் இன்பங்களை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கும் போது நிழல் தொடர்பாகவும் நம்மிடம் விசாரிக்கப்படும். அலை அலையாய் வரும் ஆதவனின் அக்கினி கதிர்கள் ஆவேசமாக தீண்டும் வேளையில் நமக்கு ஆறுதல் அளிக்கும் இந்த நிழல் இன்பத்தை பற்றியும் நிச்சயமாக நாம் பதில் சொல்லியாக வேண்டும். வெயிலின் போது பல்வேறு விதமான நிழல்களில் இளைப்பாறும் நாம் இதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தான் படைத்தவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தினான். மலைகளில் உங்களுக்காக குகைகளையும் ஏற்படுத்தினான். வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் சட்டையையும் போரில் உங்களை காக்கும் கவச உடைகளையும் அவன் ஏற்படுத்தினான். நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக இவ்வாறே அவன் தனது அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 81. ஒரு நாள் பகல் அல்லது இரவு நேரத்தில் நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வந்து அன்சாரி தோழர் ஒருவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு வந்த மூவரையும் அந்த அன்சாரி தோழரான அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அவருக்காக அவர் ஒரு பாயை விரித்தார். பிறகு பேரித்தம் மரங்களை நோக்கி சென்று ஒரு குலையை கொண்டு வந்து வைத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்காக கனிந்த பேரித்தம் பழங்களை பறித்திருக்க கூடாதா என்று கூறினார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, செங்காய் மற்றும் கனிந்த பேரித்தம் பழங்களில் இருந்து தேர்வு செய்யவே நான் நாடினேன் என்றும் கூறினார். அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். அன்சாரி தோழர் குடிப்பதற்காக கொண்டு வந்த அந்த நீரை பருகினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக குளிர்ந்த நிழல், கனிந்த பழம், குளிர்ச்சியான நீர் இதுவும் அருட்கொடைகளில் உள்ளதாகும். இது பற்றியும் மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி 2369. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.